வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே உருவாகியிருக்கிறது தித்வா புயல். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே உருவாகியிருந்த காற்றழுத்த மண்டலம் தீவிரமடைந்து அது புயலாக மாறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது வங்கக்கடலில் இலங்கைக்கு பக்கத்தில் தித்வா புயல் உருவாகியிருக்கிறது. இது சென்னைக்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த புயலுக்கு தித்வா என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னைக்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் மையம் கொண்டிருக்கிறது. இதனால் சென்னை மட்டுமல்ல, வடகிழக்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த புயல் தீவிரமடைந்தால் இது சென்னைக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து டெல்டா பகுதியிலும் மழையை தொடர வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மழை மேலும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னைக்கு சுமார் 700 கிலோமீட்டரில் மையம் கொண்டிருக்கிறது இந்த தித்வா புயலானது. வங்கக்கடலில் இலங்கைக்கு பக்கத்தில் இந்த புயல் மையம் கொண்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இலங்கைக்கு பக்கத்தில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த புயலுக்கு தித்வா என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது சென்னைக்கு அருகே 700 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. வங்கக்கடல்ல இலங்கைக்கு அருகேவும் சென்னைக்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டிருக்கிறது. நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலையில் புயல் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. நவம்பர் 30ஆம் தேதி கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டுக்கூடிய நிலையில் அப்போ இந்த மழையானது தொடர்ந்து 30ஆம் தேதி வரை நீடிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இலங்கைக்கு பக்கத்தில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த மழை தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களையும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து அடுத்தபடியாக சென்னை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட இடங்களையும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களையும் இந்த மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த மழையானது தென் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளையும், அதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக டெல்டா உள்ளிட்ட பகுதிகளையும், வடகடலோர மாவட்டங்களையும் இந்த மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைகளுக்கு இடையே கரையை கடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இது தமிழகம் மட்டுமில்ல, ஆந்திர மாநிலத்திற்கும் மழையை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.